ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னாக்க, லாஸ்ட் 1 வீக்காக தமிழ்நாட்டில் ஒரு சென்சேஷனலாக போன நிகழ்வு பற்றி பேச போகிறோம். இந்த அரசியல் என்பது நம்மளுடைய வாழ்வில் வந்து புறந்தளிட முடியாது. ஏன்னா நம்மளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை மக்களுடைய அடிப்படை தேவைகளை தீர்மானிக்கிறது வந்து அரசியல் தான். அதனால இது வந்து நம்ம வந்து புறந்தளிட முடியாது. அந்த வகையில் இப்போ கடந்த 1 வீக்காக வந்து நம்ம டிவி சேனலில் சோசியல் மீடியாவில் பரபரப்பாக போயிட்டு இருக்க விஷயத்தில் முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, கடந்த வாரம் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவன் வந்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுப்பு நடத்தினார் உயர்நீதிமன்றத்துக்கு வெளியில். எதற்காகன்னு சொன்னாக்க, உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியை வந்து ஒருத்தர் வந்து அவமதித்ததற்காக, அதற்காக எதிர்த்து இவர் வந்து குரல் கொடுத்திருந்தார். அந்த நிகழ்வை, இந்த போராட்டத்தை முடிச்சுட்டு இவர் வெளியே வரும்போது, இவர் வந்த கார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரோட்டில் போகிற ஒரு பைக்கில் வந்து லைட்டாக இடிச்சிருது. ஸ்பீட் பிரேக்கில் கீழே இறங்கும்போது, அப்போ அந்த பைக்கை ஓட்டிட்டு இருந்த நபர் வந்து கீழே இறங்கிட்டு வந்து கேட்குறாரு, ஏன் இப்படி இடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அவ்வளோதான், மற்றபடி எந்த ஆர்கியூமெண்ட்டும் இல்லை. உடனே வந்து அந்த விடுதலை சிறுத்தைகளினுடைய தொண்டர்கள், திருமாவளவனுடைய ஆதரவாளர்கள் வந்து அவங்கள கூடிக்கிறாங்க, அவங்கள கடுமையாக அடிக்கிறாங்க. அதுக்கு அப்படி போலீஸுக்கு முன்னாடி எந்த வகையான என்கொயரி எதுவுமே இல்லை. ஒரு தலைமை பண்புன்னு சொல்கிற திருமாவளவர்களும் அதை கண்டுக்கவே இல்லை. அது அமைதியாக அவருக்கு நடந்து போயிடுறாரு. இந்த ஆதரவாளர்கள் வந்து அவருக்கு வந்து தாக்குறாங்க. அவர் வந்து உயிருக்கு பயந்து இந்த பவர் கவுன்சிலருக்கு உள்ளார வந்து ஓடுறாரு. பின்ன அவர் வந்து மயக்கப்பட்டு விழுந்துடுறாரு. அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு வழக்கறிஞர். அதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. அந்த உயர்நீதிமன்றத்தில் பணி செய்து கொண்டிருக்கிற வழக்கறிஞர் அவர் பேர் வந்து ராஜீவ் காந்தி. அவருடைய தம்பி வந்து இப்போ வந்து சோசியல் மீடியாவில் பேட்டியை கொடுத்துருக்காரு. நாங்கள் வந்து வழக்கு தொடர்ந்தோம், இருந்தால் அந்த வழக்கு வந்து அந்த காவல்துறையில் எடுத்துக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. இது மிகப்பெரிய ஒரு சென்சேஷனல். ஏன்னா இது வந்து எப்போவுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஒரு தனிநபர்களுக்கும் குரல் கொடுக்க வேண்டிய கட்சி தலைவராக இருந்த அந்த திருமாவளவன் வந்து இதை வந்து இடிக்கவே இல்லை, இது வந்து ஒன்றும் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு 3-4 டேஸாக அந்த உருட்டுன்னு சோசியல் மீடியா மட்டும் உருட்டுனாங்க. இப்போ சோசியல் மீடியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு வலுவான எதிர்ப்பு உண்டான பின்ன இன்றைக்கி அவர் வந்து ஆமாம் 4 தட்டுனாங்க, அது வந்து அவர் ரொம்ப திமிரா பேசினார், தட்டிட்டாங்க, ஆனால் என் வண்டியை வந்து அவர் வண்டியில் இடிக்கலை, அது மட்டும் நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து பகிரமாக மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு. இது ஒரு தலைமை பண்புக்கு அழகா. இவங்க இந்த விஜய் கட்சியை பற்றி என்னென்னமோ பண்ண சொன்னாங்க, விட்டுட்டு ஓடிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னவங்க இப்போ ஒரு ரோட்டில் ஒரு பாமர மக்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது அவங்கள இடிச்சிட்டு அவங்கள வந்து ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு பாருங்க, மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயம். பின்ன அவங்கள அடிச்சுட்டு இவங்களோட தொண்டர்கள் வந்து ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, எங்களோட தலைவருக்கு வந்து Z+ பாதுகாப்புன்னு சொல்லிட்டு. அதை வன்மையாக கண்டித்து அண்ணாமலை அவர்களும் ட்வீட் பண்ணியிருந்தாரு, ஏன் Z+ வந்து கொடுத்துட்டு ரோட்டில் போகிறவங்களாம் அடிக்கிறதுக்கான்னு சொல்லிட்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சென்சேஷனான விஷயம். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்க உச்சநீதிமன்றம் ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு குட்டுக்களை வைத்திருக்கிறது. அது என்னென்ன சொன்னால், ஒன்று கிட்னி திருட்டுக்கு எதிராக வந்து அந்த SIT ஃபார்ம் பண்ணதை வந்து தேவையில்லை என்று சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணியிருந்த மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து விஜய்க்கு எதிராக SIT ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, கிட்னி முறைகேடுக்கு எதிரான SIT ஃபார்மை வந்து வேணான்னு சொல்கிறாங்க. இதில் மிகப்பெரிய முரண்பாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இந்த விஜய் அவர்களுடைய வழக்கு, டிவிக்கோட வழக்கு வந்து மதுரை கிளை இதில் வந்து விசாரணை செய்துட்டு இருக்க நேரத்தில் தனிநபர் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி எப்படி விசாரிக்கலாம் சொல்லி அதையும் ஒரு மிகப்பெரிய குற்றத்தலாக கேட்டிருக்காங்க. அடுத்ததா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டையே உழுக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை வழக்குக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்க வந்து CBI விசாரணை கோரியிருந்தாங்க. அதற்கு எதிராக வந்து தமிழ்நாடு அரசு வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த மனுவும் நிராகரிக்கப்பட்டது. இவங்களுடைய நிலைப்பாடை பாருங்க, முன்னுக்கும் பின்னும் வந்து முரணாக இருக்கிறது. இப்போ எல்லாருக்குமே ஒரு அடிப்படை தேவைன்னு சொன்னால் ஒரு நீதி, அந்த நீதி கேட்கறதுல CBI விசாரணை பண்ணுறதுல தமிழ்நாடு அரசுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்ங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி. விஜய் அவர்கள் வந்து கரூர்லேருந்து இந்த ப்ராப்ளத்துக்கு 41 பேர் இறந்த பின்பு அவங்களை கண்டுக்காமல் ஓடிட்டாரு, பொட்டை அது இதுன்னு சொல்லி என்னென்ன உருட்டுறானுங்க தெரியுமா. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மட்டும் கிடையாது, சோசியல் மீடியா உள்ள நெட்டிசன்ஸுங்க கூட தான். அதுவும் இந்த அவங்களோட கூடுன வந்து ஒட்டுண்ணிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து முட்டு கொடுக்குறவங்க என்னென்ன உருட்டுனானுங்க. ஆனால் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் தெரிய வந்திருக்குது, அந்த சம்பவத்துக்கு, இந்த கொடூர சம்பவத்திற்கு பின்பு ஒரு காவல்துறை அதிகாரி தான் வந்து நிர்மல்குமார் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிடுங்க, உங்களுடைய தொண்டர்களை யாரும் இங்கே வர வேண்டாம்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு அப்புறப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பகிரங்கமாக ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க.
இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்போ தமிழ்நாடு அரசு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குது? தமிழக முதல்வர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த இடத்த விட்டு கால் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது, அப்போ சிஎம் அவர்களுக்கு வந்து இந்த விவரம் வந்து தெரியாமையாக இருந்திருக்கும். எவ்வளவு தான் முட்டு கொடுத்தாலும் உண்மையை யாரும் மறைக்க முடியாது. வாக்கிங் போனால் நம்மலாம் வந்து பீச் ஓரம் போவோம், இல்லைனா பார்க் ஓரம் போவோம், இல்லைனா வெளியில் உள்ள அமைதியான இடத்துக்கு போவோம். ஒரு துணை முதல்வர் வந்து கடை ரோட்டில் இருக்கிற அந்த பஜாரில் வந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க. மக்கள்லாம் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அது வந்து அப்படியே ஒரு சோசியல் மீடியாவில் போஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஆக மொத்தம் நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க, நாங்கள் வந்து செல்ஃபி எடுக்கிற அரசு கிடையாது, செல்ஃபி எடுக்கிறவங்க கிடையாது, நாங்கள் வந்து மக்கள் கலந்து நாங்கள் வந்து எப்போவுமே நன்மை செய்கிறவங்க சொல்லி. அப்போ இது மட்டும் செல்ஃபி எடுக்காமல் இருந்தால் அது வெண்டக்காவா? நேற்று வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தெருவுகள் வந்து ஜாதி வாரியாக அதுவும் பேர் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, இந்த வெள்ளாளர் தெரு, முதலியார் தெருன்னு சொன்னாக்கா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மருதம், முல்லை, நெய்தல், இல்லைனா அந்த பூக்கள் பேரோடு, இல்லைனா அந்த தலைவர்கள் பேர் மட்டும் வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அந்த அறிக்கை வெளியிட்ட பின்பு கோயம்புத்தூரில் ஒரு 10 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு பாலத்தை வந்து நிறுவியிருக்காங்க. அந்த பாலம் யாரால் அமைக்கப்பட்டதுன்னு சொன்னாக்க ஏடிஎம்கே கவர்மெண்ட்னால அது அடிக்கல் நாட்டப்பட்டு ஆக மட்டும் ஒரு 50% வந்து ஒர்க்கை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் தான் வந்து ஆட்சி மாற்றம். அதற்கு பிறகு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு இப்போ வந்து அதை பூர்த்தி செய்து திறப்பு விழா பண்ணியிருக்காங்க. திறப்பு விழா பண்ணிவிட்டு அது பேர் என்ன வச்சுருக்காங்கனாக்க ஜிடி நாயுடு. ஓகேங்க, ஜிடி நாயுடுன்னு வச்செல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கீங்க, தெருக்கள் பேரெல்லாம் வந்து ஜாதி பேரெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு, அப்போ ஜிடி நாயுடுங்கிற மட்டும் எப்படின்னு சொல்லி மக்கள் கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுறது உங்களோட கடமை. ஜிடி நாயுடு வந்து அவ்வளோ ஒரு சாதாரண தலைவர் கிடையாது. அவர் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு. நம்மளுடைய அடிப்படை தமிழ்நாட்டுக்கு இருக்கட்டும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அவர் பேரில் வைக்கிறதுல தப்பு இல்லைங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையும் கூட. என்ன ப்ராப்ளம்னு சொன்னாக்க, தெருக்கள் உள்ள பேரெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி சொல்லிட்டு பாலத்துக்கு மட்டும் ஜிடி நாயுடுன்னு சொல்லிட்டு ஜாதியோட பேர் வைக்கிறது தான் இப்போ வந்து ஒரு பேசும் பொருள் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் ஜாதி பேரை வந்து நீங்கள் தெருக்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறீங்க. ஓகே, இதனால் ஜாதி ஒளிஞ்சிருமான்னு சொன்னாக்க நிச்சயம் அது எப்படி ஒளியிறது வாய்ப்பு இருக்குது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், உங்களுடைய எல்லா வகையிலையும் தேர்தலுக்கு நிற்க வைக்கிற வேட்பாளர் இருக்கட்டும், ஜாதி வாரியாக நீங்கள் வந்து தான் நிற்க வைக்கிறீங்க ஒரு ஏரியும் சூஸ் பண்ணி. அப்போ ஜாதி எப்படி ஒழியும்? அடுத்ததாக ஒரு ஒன்மோர் சென்சேஷனல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இட்லி கடை திரைப்படம் வந்து தனுஷ் அவர்கள் நடித்து வெளியிடப்பட்ட திரைப்படம். அது வந்து இப்போ வந்து மக்கள் தான் வந்து ரசிகர்களும் கொண்டாடும். பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தமிழக அரசில் உள்ள எம்எல்ஏஸு, கவுன்சிலர், வார்டு மெம்பர் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த திரைப்படம் வந்து முதன்முறையாக ரெட் ஜியண்ட் அவருடைய சிஇஓ இன்பநிதி அவர்களால் வெளியிடப்பட்ட படம். அதனால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரமோட் பண்ணுறாங்க, தமிழ்நாடு அரசே ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த வகையில் மாசு அவர்கள் வந்து கடந்த வாரம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களாம் அழைச்சிக்கிட்டு படத்துக்கு போயிருக்காரு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னு சொன்னாக்க, மாசு அவர்களே, உங்களுடைய துறை வந்து சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை, அந்த துறைக்கு இல்லை தேவையான நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டீங்களா? இப்போ தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மெடிக்கல் காலேஜ் எதிர்த்தாப்பில் சாக்கடை ஓடிட்டு இருக்கு. அதே போல் அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளை வந்து மருத்துவம் ஒழுங்காக பார்க்குறது கிடையாது. அதுபோல் மெடிசின்ஸ் கிடையாது. அங்கெல்லாம் டாய்லெட்ஸ்லாம் வந்து ஒழுங்காக க்ளீனாக இல்லை. இதெல்லாம் நீங்கள் உங்கள் பேசிக் திங்ஸ்லாம் பார்க்காம இட்லி கடைக்கு படத்துக்கு போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. உங்களுடைய சேவை மனப்பான்மை நினச்சி எங்களுக்கே வியக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாம் தமிழர் அதிபர் அவர்கள் வந்து சீமான் இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவர் இயேசு பெருமான் மேலே வந்து சத்தியம் பண்ணியிருக்காரு. 234 தொகுதியிலையும் தனித்தே போட்டியிடுகிறேன், எந்த வகையான கூட்டணி கிடையாது, அதில் கூட்டணியில் வந்து சமரசமே கிடையாது, 117 ஆண்கள் 117 பெண்களை வந்து தனியாக நிற்க வச்சு அவங்கள வெற்றி பெற வழி செய்வேன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காரு. கண்டிப்பாக வரவேற்கிறோம், வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து வருகின்ற திங்கட்கிழமை வந்து கரூரில் அந்த 41 பேர் இறந்தாங்கல்லவா, அவங்க வீட்டில் வந்து எல்லாரையும் வந்து சந்திக்கிறாங்க. அது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நிறைய போட்டு ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சுருக்காங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு பர்மிஷனுக்காக. அதுக்காக வெயிட் பண்ணுறதா கேள்விப்படுறோம். அவர் வந்து திங்கட்கிழமை வந்து ஒரு மண்டபத்தில், அங்கே கரூரில் அந்த நிகழ்வு நடந்த பக்கத்தில் உள்ள ஒரு மண்டபத்தில் வந்து எல்லாரோடையும் அந்த மக்களை எல்லாம் சந்தித்து அந்த உதவித்தொகையெல்லாம் கொடுக்க போகிறாங்கிற மாதிரி கேள்விப்படுறோம்.
உண்மையாகவே வரவேற்கத்தக்கது. ஏன்னா இது நம்ம வந்து யாருக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவான இந்த நிகழ்வுக்கு வந்து எல்லாருடைய வருத்தங்களும் இருக்குது. இது யாரும் வந்து நம்ம சமரசம் பண்ண முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோம். இது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து எங்கே நடந்திருந்தாலும், யாருக்காக நடந்திருந்தாலும், யாரால் சதி செய்யப்பட்டிருந்தாலும் நம்ம கண்மையாக கண்டிக்கத்தக்கது. இறந்து போன அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் காணும் வரை உங்களோட விடைபெறும் உங்கள் சாணக்கியன். பாய், தேங்க்யூ.